அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். இந்தியாவிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பீகார் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டிய ஒரு பட்ஜெட்டை இந்திய பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுல என்ன ஒண்ணு, பீகாருக்கான சலுகைகள் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அங்க மக்கள் விளிம்பு நிலையில இருக்காங்க, கஷ்டமான சூழல்ல இருக்காங்க. ஆனா பட்ஜெட்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்திய நாட்டுக்கு வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான பட்ஜெட்டை தாக்கல் செய்யக்கூடிய இடம் பாராளுமன்றம் என்பதை மறந்துவிட்டு பீகாரின் சட்டமன்றத்தில், அதாவது பாட்னால நம்ம தாக்கல் செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள். தமிழகத்தை சார்ந்த, தமிழ்நாடு என்று பெயரை கூட உச்சரிக்காத ஒரு தமிழகத்தை சார்ந்த ஒரு நிதியமைச்சர் இந்த வேலையை செய்யறதுக்கு எதற்காக அவர் நிதியமைச்சராக இருக்காருன்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்து விடுவார் என்ற ஒரு அல்ப ஆசை இந்த பாஜக சார்ந்தவர்களுக்குள்ள, அவர்களுக்கு கூட அந்த ஆசை இருக்கக்கூடிய அவர்களை கூட திருப்திப்படுத்தவில்லை. பாஜகக்காரர்களை கேட்டால் கூட இது தவறு என்றுதான் கூறுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 1 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் அந்த டாக்ஸ் ஃப்ரீன்னு சொல்றாங்களே, 1 லட்சத்துக்கு கீழே வாங்கக்கூடியவர்கள், இது நல்ல விஷயம், கண்டிப்பா வரவேற்கத்தக்க விஷயம், அகில இந்திய அளவுல இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வீட்டுல ஒரு பட்ஜெட் போடுறோங்க, அப்பா தான் ஹெட்டு, அப்பா சம்பாதிக்கிறாரு, ரைட்டு. ஒரு பையன் இருக்காரு, அந்த ஃபர்ஸ்ட் பையனுக்கு மட்டுமே எல்லாமே செய்வேன்னு சொல்லிட்டு சம்பாதிக்கக்கூடிய 10,000 ரூபாயில 8,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் பையனுக்கு கொடுத்துட்டாருன்னா, மீதி 2,000 ரூபாய் இருக்கக்கூடிய மீதி 2 குழந்தைகளுக்கு கொடுக்கணும் என்ற பட்சத்துல 1000 ரூபாய் கொடுத்தாருன்னு சொன்னா வீட்டை எப்படி குடும்பம் நடத்துவாங்க? எப்படி அது சம உரிமையா பார்க்க முடியும்? சகோதரத்துவத்தை பார்க்க முடியுங்க? சமத்துவம் என்பது அங்க எங்க இருக்கும்? அது தெரியல. அது இதுல வேற ஒரு திருக்குறளை வேற அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடியான். நாங்க மன்னவனாக நரேந்திர மோடி அவர்களை பார்க்கணுமா? நாங்க அவர் பார்த்து அவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கணுமா? இது ரொம்ப ஒரு கேவலமான பட்ஜெட்டு. இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது போன முறை ஆந்திராவிற்கு சலுகைகள் வழங்கி தாக்கல் செய்ய பட்ஜெட். அடுத்ததாக முதலிடத்தை பிடிக்கக்கூடியது இப்ப இதுதான். பீகாருக்கு சலுகைகள் என்ற பெயரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம கூற வேண்டும். மக்கானா போர்டுன்னு இருக்கு இல்லையா, அது பீகார்ல அது அமைக்கிறாங்களாம். ஏன்னா வேர்ல்டு அளவுல, உலக அளவுல மக்கானா ஏற்றுமதி செய்யக்கூடியது, உற்பத்தி செய்யக்கூடிய நாடு இந்தியாவா இருக்கு. அதுல பீகார் 80% பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பண்ணியிருக்காங்க. ஓகே, எனிவே வரவேற்கிறோம். ப்ரௌன்ஃபீல்டு ஏர்போர்ட்னு ஒண்ணு ஆரம்பிக்க போறாங்களா. பாட்னா ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ற பிளான். அது மிகப்பெரிய விவசாயம் செய்ய முடியாத இருக்கக்கூடிய பகுதிகளை வைத்து அது ஏர்போர்ட் ஒண்ணு புதுசா கிரியேட் பண்றேன்றாங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு, இதற்காக ஃபுட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இதற்காக ஒரு பீகாருக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய 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 சொல்லிட்டே போகலாம். பீகார்ல வெஸ்டர்ன் நேஷனல் கோசி அப்படின்னு சொல்லிட்டு அதை கனால் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதற்கு ஒரு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுத்து அதற்கு நிறைய ஃபண்டை ரிலீஸ் பண்றாங்க. ஐஐடி பாட்னால இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக நிறைய ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க. 120 ஏர்போர்ட் புதுசாக உருவாக்குகிறார்களாம். ஒரு ஏர்லைன்ஸ் இல்லை இந்தியாவில். உலக நாடுகள் கைகொட்டி சிரிக்கிறது. இந்தியாவே உலக நாடுகளை பார்த்து கூனி குறுக்கி நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்னன்னா, ஒரே ஒரு ஏர்லைன்ஸ் கவர்மெண்ட்டுக்குன்னு இல்லை, ஆனா 120 ஏர்போர்ட் உருவாக்குறாங்க. எல்லாத்தையுமே தன்னுடைய நண்பர் அதானிக்கு தாரை வார்ப்பதற்காக நரேந்திர தாமோதாஸ் மோடி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய திட்டமாக இருக்குமா என்பதுதான் எங்களுடைய பார்வையில் இருக்கிறது. 75,000 MBBS சீட் உருவாக்கும்னு சொல்றாங்க வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல. இது சாத்தியக்கூறு இருக்கா? செய்வார்களா, செய்ய மாட்டார்களா? இது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனா இது ஒரே ஒரு விஷயம் தாங்க, தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. நமக்கு உடலில் பாய்ந்த அந்த புல்லட் பாயுதுன்னு வைங்களா, அந்த புல்லட்டை எடுப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபடணும், அது தையல் போடணும், அந்த எல்லாம் பண்ணணும். புல்லட் பாய்ஞ்சதற்கு ஒரு பேண்டேஜ் போட்டு ஒட்டுன மாதிரி இருக்கு அப்படின்றத ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா மகா கும்பமேளா நடந்தது. அதில் ஏற்பட்ட மரணங்கள் குறித்த கேள்விகளை எழுப்புவதற்காக இருந்தாங்க. அதில் மரணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏன் ஏற்பட்டதுன்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம்ல 100 பேர் இருக்காங்க. 100 பேர் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல, உள்ள வரவே முடியாது, இருக்க முடியாது, மூச்சு முட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இந்த 100 பேர் இருக்கும் பொழுது 20 நபர்கள்
வரக்கூடிய பகுதிக்கு ஒற்றை ஆளாக நான் நடந்து வருவேன்னு சொன்னா அந்த 20 நபர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய 50, அதாவது 20 நபர்கள் வந்து வர்றாங்க அப்படின்னா 40 பேர் நிற்கக்கூடிய இடத்துல 50 பேர் நிற்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்பதான் இந்த ஒரே ஒரு ஒற்றை ஆள் வருவதற்கான வழியை நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். இதுதான் சொல்றாங்க, விஐபி கோட்டாஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால அந்த அரசு வந்து ஒரு செயலிழந்த அரசா இருக்கு. விஐபி கோட்டாஸ் வந்து அங்க அனுமதிச்சே இருக்கக்கூடாது, மக்கள் நெரிசல் ஏற்கனவே இருக்கு, மிகப்பெரிய கூட்டம் கூடி இருக்கு அப்படின்னும் பொழுது அமித்ஷா போன்ற விஐபிகள் வருவதற்கு இடத்தை அவர்கள் சரி பண்ணி கொடுக்கணும், அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஏற்பாடாக இதை செய்ததன் விளைவாக மக்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள். நீங்க கூட பாத்தீங்கன்னா டிராபிக் நிக்குதுன்னு சொன்னாங்க. அமித்ஷா அவர்கள் ஒரு திருமணத்திற்காக வந்தார் தமிழகத்திற்கு. அவரை கோபேக் அமித்ஷா என்று சொல்லி நாங்கள் நிறைய போராட்டங்கள் வைத்தோம். அவர் நாங்க சொன்ன உடனே போக போறதில்லை. அசன் மௌலானா அவர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்னா, நாங்க சொன்ன உடனே போக போறதில்லை, நீங்க என்னென்ன தவறுகள் செய்கிறீர்கள் என்பதை உங்கள் காதுகளுக்கு கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் கத்தி கத்தி சொல்லிக் கொண்டிருக்கோம் சொன்னாங்க. அது நியாயமான ஒன்று. அதுபோன்று அமித்ஷா அவர்கள் வருகிறார் என்பதற்காக போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு 2 மணி நேரம் போக்குவரத்து கடும் நெரிசலை சந்தித்தது. இதற்கு மக்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ளானார்கள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ரியாலிட்டி. நார்மல் லைஃப்ல போயிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு விஐபி வராங்க அப்படின்னும் பொழுது அதற்கான ஏற்பாடுகள் செய்யும் பொழுது அந்த நார்மல் லைஃப்ல இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய சங்கடத்திற்குள்ளாவார்கள். அதே நிலைதான் இன்று கும்பமேளால நடந்தது. கும்பமேளால நடந்ததுல கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க. நிறைய பேர் காயங்கள் ஏற்பட்டிருக்கு. எத்தனை உயிரிழப்பு என்பதை மறைத்து கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இது அனைத்தும் நடந்தது ஏனென்று சொன்னால் அமித்ஷா போன்ற விவிஐபிகள் அங்கு வரும்பொழுது அவர்களுக்கான கூட்ட நெரிசலை சரி செய்து தருகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கான வழிகளை அரேஞ்ச் பண்றதுக்காக பாமர மக்கள் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு நெரிசலை அதிகப்படுத்தியதன் விளைவு மூச்சு திணறல் ஏற்பட்டு மிதிவு ஏற்பட்டு நிறைய மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த உயிரிழப்பை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு கூட அனுமதிக்காத ஒரு சூழல் இருக்கிறது என்பதை நினைக்கும் போது வருத்தமாகவே இருக்கிறது. மறுபடியும் தெள்ள தெளிவாக கூறுகிறோம், இந்த பட்ஜெட் இந்தியாவிற்கான பட்ஜெட் அல்ல, இது பீகார் மாநிலத்திற்கு என்று உருவாக்கப்பட்ட ஒரு பட்ஜெட் தான் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி அருமையுறவுகளே. தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று பாஜக நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக என்றும் ஏற்படாது. தமிழக மக்கள் பாஜகவை புறக்கணித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அதனால் தமிழகத்தை பாஜக புறக்கணிக்கிறது என்று சொன்னால் தனித்தமிழ்நாடு கோரிக்கை கூட எழுந்து விடுமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. நன்றி அருமையுறவுகளே. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.